ஒரு முக்கியமான விஷயம் முருக பக்தர்கள் உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். என்னென்னா, நான் திருச்செந்தூர் போயிருக்கேன், திருத்தணி கூட போயிருக்கேன். பழனிங்கிறது வந்து இந்த இந்த புண்ணிய திருத்தலத்தில் வந்து நான் கிட்டத்தட்ட எத்தனையோ வாட்டி முயற்சி பண்ணியும் என்னை வந்து முருகர் வந்து இப்போ தான் வந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு, வர வச்சுருக்காரு. எப்பவும் சொல்கிறேன், நான் எல்லா காணொளியிலும் நான் சொல்லியிருக்கேன், நேர்காணலும் சொல்லியிருக்கேன். முருக பக்தர்கள் நீங்கள் வந்து நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் பழனியாக இருக்கட்டும், திருச்செந்தூராக இருக்கட்டும், திருத்தணியாக இருக்கட்டும் போகணும்னு முயற்சிக்கிறீங்க. ஆனால் போக முடியலன்னு என்கிட்டயே நீங்கள் வருத்தப்பட்டு சொல்லியிருக்கீங்க. நான் சொல்கிறது என்னென்னா, முருகன் நமக்கு வந்து தலைவன் முருகன் வந்து வாய்ப்பு கொடுப்பாரு, நம்மளை கூப்பிடுவார். அது எப்படியோ ஏதோ ஒரு ரூபத்தில் நம்மளை வந்து கூப்பிடுவார். நீங்கள் தான் முயற்சி பண்ணணுன்னு கிடையாது. அவர் நம்மளை வர வைக்கணும்னு நினச்சிட்டாருன்னா ஏதோ ஒரு ரூபத்தில் வர வைப்பார். எனக்கு இந்த பழனி போன பயணம் வந்து மிகப்பெரிய ஒரு அதிசயமாக இருந்தது. ஏன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த பழனி மலையிலே நான் உணர்ந்தேன். சில ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயம் எனக்கும் முருகனுக்கும் இருக்கிற இடையில வந்து சில விஷயங்கள் வந்து முருகனே வந்து எனக்கு உணர்த்தினார். அதை நான் கண்டிப்பாக இந்த ஒரு அடுத்த நேர்காணலில் வந்து நான் விரைவாக வந்து சொல்கிறேன். தலைவன் முருகனுக்கு நன்றி.